ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி வந்து பெரும் பாடுபட்டாங்க. எப்படியாச்சும் ரியனுக்காக அவங்க அப்பா கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முழுக்க முழுக்க முழு இது போட்டது, எல்லா எஃபர்ட் போட்டதும் நம்மளுடைய மல்லி மட்டும்தான். விஜய் கூட ஏதோ வேண்டாம் வெறுப்பாக தான் இருந்தார். இப்போ வரைக்குமே இந்த மல்லி வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் வந்து நம்ம மேலே பாசமாக இருக்காரு, அதனால தான் இந்த ரேணுகாவை கூட்டு போய் அவங்க அப்பா கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையில் இருந்தால். ஆனால் அவருடைய நம்பிக்கை முழுசாக இப்போ சுக்கு நூற உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் எல்லாம் இந்த விஜய் தான். விஜய் இருந்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே மாறிட்டாரு. எல்லாமே இந்த தலைகீழாக மாறிடுச்சு. அப்படி என்ன பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த இவர் இருக்கார் இல்லையா, கதிரேசு, அவர் வந்தவர் என்ன பண்ணாரு எது பண்ணாரோ தெரியல, என்ன மாயமோ மந்திரமோ அந்த ரேணுகா கிட்ட பேசி 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 ரேணுகா மனசில் இடத்த பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரேணுகா வந்து சரி நான் இவர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசி கவர் பண்ணிட்டாரு. நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என் தங்கமே நீ இல்லாத இந்த நாளில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையே உனக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு இருந்துக்கிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இது இவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, சரி நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சரி நான் கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நான் வந்து உன் கூடலாம் வரமாட்டேன், உன் வீட்டுக்கே வந்தாலும் நான் மல்லி கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா வந்துக்கிட்டு சொல்லிடுறா. அதனால் ரேணுகா வந்துக்கிட்டு மல்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியை கூப்பிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் என்ன இதுங்கெல்லாம் எதுக்காக வருதுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவம் நம்ம இவளுக்கு நிஷாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் இந்த ரேணுகாவை பிடிக்கவே பிடிக்காது இந்த நிஷாக்கு. சின்ன வயசுலேருந்து அவன் மேலே மட்டும்தான் பாசம், அவளை மட்டும்தான் எல்லாரும் பிடிக்கும், அவகிட்ட மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க, அவள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு பில்டப்பை காட்டியிருந்தா இந்த ரேணுகா. அது வந்து பில்டப்னு சொல்ல முடியாது, எப்போவுமே மூத்த பொண்ணு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்களே, அந்த நம்பிக்கையை தான் அவங்க வீட்லேயும் வச்சுருந்தாங்க. அதனால எல்லா இதுவும் அவள் தான் அனுபவிச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து இந்த நிஷாவுக்கு ரேணுகா வந்ததில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நம்ம கதிரியை சேர்ந்துக்கிட்டு நிஷா ஓடிவாம்மா, ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வாம்மா, ஆரத்தி சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வேலையே வச்சுட்ருக்காரு. என்ன இந்த அப்பா ஓவரா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறப்ப சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சேர்த்து வச்சுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ இதெல்லாம் நடக்கவே கூடாது சாமி, இதுங்களை வந்ததே எனக்கு பிடிக்கல, இதில் சேர்ந்து வேற நிற்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம கதிரை சேர்ந்துக்கிட்டு இதுதான் உன்னுடைய வசந்த மாளிகை, இதுதான் உன்னுடைய வீடு, இங்கே உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, இதில் நீ என்ன வேணால் பண்ணலாம், இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் வயிற்றெரிச்சல் தாங்க முடியல இந்த இவளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கா, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோவம். அந்த கோவத்தில் எடுத்து அடிச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அப்பாவை போயிட்டாரு, இந்த சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வரட்டும், அந்த சொத்து வர்ற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சொத்து தரமாட்டேன்ட்டா நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நாக்க வலிச்சுன்னு போகிறது தான். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கா இந்த நிஷா. அதுக்கப்புறமா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த கதிரியை சேர்ந்துக்கிட்டு அந்த நிஷா, வெண்பா, விஜய் 3 பேரை மட்டும் கூட்டு போகிறார். இவ்வளோ நாளாக பகன்னு சொல்லிட்டு விஜய் வெறுத்து ஒதுக்குனவர் இப்போ ரேணுகா வந்ததும் விஜய் வேற கூட்டு போயிட்டாரு. இந்த விஜயும் வெக்கமே இல்லாமல் ரேணுகா முன்னாடி குடுன்னு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவே நின்றுட்டு இருக்கா இந்த மல்லி. இந்த என்னடா இது நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மனோ வந்துக்கிட்டு என்னம்மா இது என்னால் நம்பவே முடியல, இந்த விஜய் உன் மேலே உயிரி வச்சிருக்கான்னா இப்போ என்னடா குடுகுன்னு உள்ளே விட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பறதுக்குள்ளே அந்த நிஷா வெளியே போய் அந்த ஆரம்பத்தை கொட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, சும்மா நடுவில் நின்றுக்கிறீங்க, நாங்கள் உள்ளே போகிறது வெளியே வர்றது எதுவுமே இல்லையா, ஒழுங்கு மதியாக நவுறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் என்னடா இது இவ இப்படி மிரட்டுறா, ஓஹோ இவங்க வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் போல, சரி நம்ம என்ன பண்ணுறது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரம் பார்த்து ஒரு சவுண்டு, என்னடா இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நிஷா இருந்துக்கிட்டு ஹே மல்லி திரும்பவும் இந்த விஜயை பார்க்குறேன், என் ரேணுகாக்காவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பக்கம் வர எல்லாம் வச்சுக்காத, இனிமேல் இதோட லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அப்படியே கண்ணுலேருந்து பொலபலன்னு மாலை தண்ணி வருது. இந்த மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் இப்போ கூட அந்த விஜய் வீட்டை விட்டு வெளியவே வரல. ஏன்னா இப்போ ரேணுகாவை வந்து பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு மட்டும் தான் அவருக்கு இருக்க தவிர இந்த மல்லி எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவளை தனியாக விட்டுட்டு ஓட்டாரு. அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்திருக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் அப்படியே கதறி அழுதுட்டுருக்கா. உடனே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு என்ன மல்லி இப்படி பண்ணிட்டேன், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நான் அப்போவே சொன்னேன் அந்த ரேணுகாவை நீயே கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அந்த கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விஜய் இப்போ கூடவே போயிட்டாரா, இப்போ உன் வாழ்க்கை நக்கின்னு போயிடுச்சா, போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினுங்கிறாங்க. அங்கே பார்த்தா ரேணுகா, வெண்பா, விஜய் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது என்ன, சாப்பிட்றது என்ன, ஓடுறது என்ன, ஆடுறதுன்னுட்டு அவங்க ஜாலியாக லைஃப்பை ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே கண்ணீர் விட்டு அழுறது நம்ம மல்லி தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.